அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிரார்த்தனை செய்வோம். உணவும் உடையும் ஹலாலாக இருத்தல். பிரார்த்தனை செய்யக்கூடியவன் உணவும் உடையும் பானமும் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். பிறரை ஏமாற்றியோ அல்லது மோசடி செய்தோ அடுத்தவர்களின் பொருட்களை அபகரித்தோ அல்லது வட்டி பணத்திலோ வாங்கிய உணவு மற்றும் உடைகள் பயன்படுத்தி கொண்டு ஒருவன் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதைத் தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் நபிமார்களுக்கு எதை ஏவினானோ அதையே மூமின்களுக்கும் ஏவுகிறான் என்று கூறிவிட்டு, தூதர்களே, நல்ல பொருட்களிலிருந்தே நீங்கள் உண்ணுங்கள், சாலிஹான நல்லமல்களை செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் நன்கு அறிபவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 51. நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து தூய்மையானவற்றையே உண்ணுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருப்பின் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 172 ஆகிய வசனங்களை ஓதி காட்டினார்கள். பின்பு ஒரு மனிதரை பற்றி குறிப்பிட்டார்கள். அவனோ நீண்ட தூரம் பயணத்தில் இருக்கின்றான். அவனுடைய தலை புழுதி படிந்து பரட்டையாக இருக்கின்றது. அவன் வானத்தின்பால் கைகளை உயர்த்தி, எனது இறைவனே, எனது இறைவனே என்று அழைக்கின்றான். அவனது ஆடை, அவனது உணவு, அவனது குடிப்பு ஆகிய அனைத்தும் ஹராமாக இருக்கின்றது. அவனே ஹராமில் மூழ்கிவிட்டான். இந்த நிலையில் அவனது துஆ எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 1844. இந்த ஒழுங்குமுறைகளை அனைத்தையும் ஒருவர் கடைபிடித்து பிரார்த்தனை செய்கிறார், இருந்தும் அவரது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அதனால் அவர் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. தமது பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எண்ணிவிடக் கூடாது. இறைவன் தன் அடியார்கள் மீது மிகவும் கருணையுள்ளவன். அந்த அடியான் வெளி தோற்றத்தை அவனுடைய அறியாமையினால் தனக்கு தீங்கு தரக்கூடியதை கேட்பான். உதாரணமாக, தனக்கு நிறைய செல்வம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வான். ஆனால் அந்த செல்வம் அவனை இறை நிராகரிப்புக்கு இழுத்துச் செல்லும் என்றிருந்தால் அதை கொடுக்காமல் அதைவிட சிறந்ததை இறைவன் கொடுப்பான். ஒருவன் தனக்கு ஏற்பட உள்ள ஆபத்தை உணராமல் தனது தேவையை கேட்கின்றான். அனைத்தையும் அறிந்த இறைவன் அதை கொடுப்பதற்கு பதிலாக அவனுக்கு வரவிருக்கும் ஆபத்தை நீக்குகிறான். அதுவும் இல்லையெனில் அவன் கேட்டதை கொடுக்காமல் அதற்கு பகரமாக மறுமையில் அவனது நிலையை உயர்த்துவான். உறவை துண்டிக்காமலும் பாவமான காரியத்தில் அல்லாமலும் எந்த ஒரு பிரார்த்தனையை ஒரு முஸ்லிம் செய்தாலும் அவரது அந்த பிரார்த்தனைக்கு விரைவாக பதிலளிக்கப்படும், அல்லது அதை அல்லாஹ் மறுமையில் ஒரு சேமிப்பாக ஆக்குகிறான், அல்லது அந்த பிரார்த்தனைக்கு தக்கவாறு அவனது பாவத்தை அளிக்கின்றான். இவ்வாறு 3 விதங்களில் ஏதேனும் ஒரு விதத்தில் அல்லாஹ் பதிலளிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தால் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்டதற்கு, அதற்கு அல்லாஹ் அதிகமாக ஆக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் அல் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத் 11133. ஒரு அடியான் தன்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது அவனை வெறுங்கையுடன் அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். உங்களுடைய இறைவன் சங்கையானவன். அவனுடைய அடியார் தனது கையை அவன் பக்கம் உயர்த்தும் போது அந்த 2 கைகளையும் வெறுமனே அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் இப்னு மாஜா 3865. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.